கீழடியில் இன்று சூரியன் கிழக்கில் உதித்தது, கீழடியில் இன்று சூரியன் மேற்கில் மறைந்தது அப்படின்னு ட்வீட் போடுவாரா? என்ன என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு தொல்பொருள்ங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு? ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் இருக்கா? இல்லை ராகுல் காந்தி மாதிரி சோரஸ் கண்ட்ரோலில் இருக்கா? இல்லையே, நம்ம நாட்டினுடைய கண்ட்ரோலில் தானே இருக்கு. பெருமை இருந்தால் பெருமைன்னு சொல்ல போகிறோம், அதில் என்ன இருக்கு? என்னுடைய நாட்டினுடைய என் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் சொல்லுவேங்கிறது என்னுடைய கடமை, பொறுப்பு இல்லையா? நீங்களா வலியுறுத்தணும் எனக்கு. ஸோ தயவு செய்து இந்த கதை விடுற வேலையும் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு மறுசீரமைப்பு, நீட்டுக்கு என்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னா உங்களை இன்னும் வெளியில் விட்டு வச்சுருக்கோம்ல, அதுதான் தமிழ்நாட்டுக்கு பண்ண நல்லது. பாலிடிக்ஸ் இல்லைங்க, இவங்க பண்ண நினைக்கிறது தான் பியூர்லி பாலிடிக்ஸ். இவங்க 30,000 கோடி 2 பேர்கிட்ட போயிருக்குன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார் இல்லையா? அதை மறுதளிப்பதற்காக செய்வது தான் இத்தனை வேலையும், வேற எதுவுமே கிடையாது. உலக நாடுகளுக்கு போய் 5,000 வருடத்துக்கு முன்னாடியே நான் இரும்பு உருக்காலை வைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு மோடி சொல்லும் போது அவருக்கு அது கெத்தா இருக்குமா, கெத்தா இருக்காதா? ஒவ்வொரு நாட்டு தலைவரும் காலில் விழுறாங்கல்ல, பார்த்தீங்களா இல்லையா? மோடி எவனாவது விழுவானா?